ஹலோ ஷேடர்ஸ். லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதே கண்டினியூட்டி தான். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வந்து சப்போர்ட் டச் ஆனதும் இதனால் வந்து அப்ரைட் எடுக்கணும், அண்ட் ரெசிஸ்டன்ட் டச் ஆனதும் இதனால் அது டவுன் சைட் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் போட்ட வீடியோ வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஃபாரக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது பண்ணாமல் அந்த ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த கரெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஹை ப்ராபபிலிட்டி உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஃபாரக்ஸுக்கும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அண்ட் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பைனரி ஆப்ஷன் மட்டும் தான் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து பைனரி ஆப்ஷனில் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய கேண்டில் சைக்காலஜிலாம் நல்லா தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அசால்ட்டாக ஃபாரெக்ஸில் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஈவன் இந்த கோல்டு எல்லாமே S&P 500 எவ்ரிதிங் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன தான் வந்து அனலைஸ் பண்ணுறது வந்து நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறது அண்ட் நம்ம வந்து ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் மணி மேனேஜ்மெண்ட் வீடியோலாம் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே. இந்த வீடியோ வந்து பேசிக்காக வந்து ஸ்ட்ராட்டஜி வைஸ் கிடையாது, பட் என்னோடய பர்சனல் ட்ரேடு தான். இப்போ நான் நார்மலாக வந்து என்னோடய பர்சனலுக்கு நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் இல்லையா? ஸோ அதுதான் இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நான் வந்து இதில் எடுக்கிற ஒரு ட்ரேடுக்குமே வந்து ஒரு ட்ரேடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் எப்போதுமே பர்சனலாக ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த இடத்துல இருக்குது இல்லையா, பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ஹை ப்ராபபிலிட்டி உள்ளது 93, 18, மேக்ஸிமம் வந்து 85க்கு மேலே உள்ளதில் தான் நான் வந்து செலக்ட் பண்ணியே வச்சுப்பேன். இது நான் வந்து ஒரு கரன்சியாக ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிப்பேன். அண்ட் பர்சன்டேஜ் மாறையில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எகெயின் வந்து சஃபுல் ஆகும். கரன்சி டோட்டலாக வந்து பர்சன்டேஜ் தான் வந்து சஃபுல் ஆகும். ஸோ அது எல்லாமே நான் வந்து எடுத்துப்பேன். ஓகே. ஸோ மினிமம் இந்த கரன்சி நமக்கு போதும். ஏன்னா 90க்கு மேலே அது மட்டும் தான் இருக்குது. அண்ட் CAD GPY வந்து 89 இருக்குது. ஃபைன், 89 நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். USD INR, USD MXN, USD IDR. ஃபஸ்ட் நான் எப்போதுமே வந்து ஒரு சார்ட்டை வந்து வியூ பண்ணுவேன். வியூ பண்ணதும் அதோட பேட்டர்ன்ஸ் ப்ளஸ் மார்க்கெட்டோட ட்ரெண்டு அப்படி என்னங்கிறத எடுத்தோடனே ஒரு அவுட்லுக் பார்த்துருவேன். அவுட்லுக் பார்த்ததும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ வோலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து செக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஓவரால் ஒரு நான் செலக்ட் பண்ணக்கூடிய கரன்சியில் எல்லாத்துலேயுமே வந்து அவுட்லுக் என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த கரன்சியில் ஹை வோலட்டைல் இருக்குது, லோ வோலட்டைல் இருக்குது அப்படிங்கிறத தனி கேட்டகரியை பிரித்து வச்சுருவேன். ஸோ இந்த கரன்சியில் இப்போதைக்கு இது வந்து ஹை வோலட்டைல் கிடையாது, பட் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக கிடையாது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் லாஸ்ட் ஒரு 5-6 கேண்டில் வந்து டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ளஸ் லாங் விக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் இந்த லெவல் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் என்ட்ரியே எடுக்கணும். இந்த லெவலில் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி ஒன்று இந்த லெவலுக்கு மேலே போகணும், இல்லை இந்த லெவலுக்கு கீழே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அது வந்து USD INR, USD MXN வந்து ஓகே. பட் ப்ரீவியஸ் மார்க்கெட்டு தான் வந்து நமக்கு விக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ஒரு 10 to 15 கேண்டில்ஸ் வந்து ஒரு நார்மலான மார்க்கெட் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் இந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆகணும். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து மார்க்கெட் மேலே போகும். அதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே. USD IDR நார்மலான மார்க்கெட் தான், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் USD BKR விக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ விக்ஸ் நிறையா இருக்கிற நான் வந்து ஒரு சில வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், விக்ஸ் இருந்தால் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனால் அது அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒரு பர்டிகுலர் டைம் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hour அந்த ஒரு மொமெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதில் எந்த என்ட்ரியும் கிடைக்கல. ஓகே. 88% உள்ளது AUD JPY.
மார்க்கெட் அப் டைரக்ஷன் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டவுன் ட்ரெண்ட், வாலட்டைலும் இல்லை பெருசாக. ஸோ ஓகே, டவுனுக்கும் பாசிபிள் இருக்குது, அப்புக்கும் பாசிபிள், ஒரு 50-50 சான்சஸ் தான். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ரீன் கலர் கேண்டிலாக இருந்தது அப்படின்னா நம்ம அப் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ் ரிஸ்கில் எடுக்கலாம். ஓகே, அப்டேட் எடுத்துட்டேன், வெயிட் பண்ணுவோம். ஸோ பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, கரன்சியும் சஃபல் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஏயுடி ஜேபிஐ டவுன் போயிட்டுருக்கு, ப்ராப்ளம் இல்லை. யூஎஸ்டி எம்எக்ஸ்என் ஈரோ ஜேபிஒய் சேம், ஏயுடி ஜேபிஒய் அண்ட் ஈரோ ஜேபிஐ சேம் மொமெண்ட்டாக தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 5 செகண்ட்ஸ்க்கான ட்ரேட் நான் வந்து போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். உங்களுக்கு அந்த 5 செகண்டில் ட்ரேட் பண்ணுறது அப்படி அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா 5 செகண்ட் வந்து நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்கும், நெகட்டிவ் இது ரிசல்ட்டும் கிடைக்கும். பட் ஆனால் ஒரு த்ரில்லிங்கான ட்ரேடிங் இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க 5 செகண்ட்ஸில், பட் மேக்ஸிமம் வந்து ஒரு 50-50 சான்ஸ், ஆனால் மேக்ஸிமம் வந்து நமக்கு நெகட்டிவ் இது ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ அது என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா அதில் 5 செகண்ட்ஸில் இப்போ நான் கேண்டில் நான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நிறைய கேப் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கேண்டில் தான், பட் ஆனால் கேப் அப்பில் ஓப்பனாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் பாருங்கள், இது கேப் அப்பில் தான் ஓப்பனாக இருக்குது. ஸோ நிறையா இஷ்யூ அதில் இருக்குது. அண்ட் ஏயுடி ஜேபி வந்து பாருங்களேன், ஸோ நம்ம வந்து ரியல் கரன்சியில் வந்து 5 செகண்ட்ஸ் ட்ரேட் பண்ண முடியாது, ஓடிசியில் மட்டும்தான் வந்து 5 செகண்ட்ஸ் ட்ரேட்டே நம்ம பண்ண முடியும். ஏயுடி ஜேபி பாருங்கள், நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ 1 மினிட் கேண்டில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு. ஓகே, யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூஎஸ்டி எம்எக்ஸ்என் வந்து பின் பண்ணி வச்சுருந்தேன். யூஎஸ்டி எம்எக்ஸ்என் வெயிட் பண்ணலாம், அப் டைரக்ஷனுக்கு பாசிபிள் இருக்குது. யூஎஸ்டி எம்எக்ஸ்என், யூஎஸ்டி ஐடிஆர் 82% அது வேணாம். ஓகே, 83% ஜிபிபி ஜேபிஒய். ஓகே, மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. யூஎஸ்டி எம்எக்ஸ்என், ஓகே, யூஎஸ்டி எம்எக்ஸ்என் வந்து நெக்ஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து அப் டைரக்ஷன் தான். யூஎஸ்டி பிகேஆர் பார்க்கலாம். யூஎஸ்டி பிகேஆர் ஸ்டில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்செட்டி கேட், ஈரோ ஜேபிஒய், யூஎஸ்டி பிடிடி பின் பண்ணி வைக்கலாம். யூஎஸ்டி எம்எக்ஸ்என், ஓகே, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, வெயிட் பண்ணலாம். யூஎஸ்டி பிகேஆர் நெக்ஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணுவோம்.
ஓகே, அப் டைரக்ஷன் போயிட்டுருக்கு. அனலைஸ் பண்ணுறக்கே நமக்கு வந்து டைம் எடுக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நம்ம ட்ரேட் எடுக்கிறது வந்து சிங்கிள் கேண்டிலும் நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் நமக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வரணும். ஸோ வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அனலைஸ் வந்து மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணுங்கள். அந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பேட்டர்ன் வரதுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல. அண்ட் நீங்கள் எல்லா கரன்சிலையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ஹை லாஸ் வந்து நிறைய பேருக்கு வரும் இல்லையா? ஸோ கண்டினியூ வந்து லாஸ் வரும். அந்த லாஸை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ண சிம்பிளான ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு ஒரு கரன்சியில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. அந்த ஒரு ட்ரேட் எடுத்தது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வருது. செகண்ட் ஒரு ட்ரேட் மார்டிங்கில் 1 எடுக்கிறீங்க, நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா, இது எக்ஸாம்பிளுக்கு இது ஏன்ற ஒரு கரன்சி இல்லையா? இது வந்து பிங்கிற ஒரு கரன்சி, இது சி அண்ட் டி எக்ஸாம்பிளுக்கு தான் இது. டிங்கிற ஒரு கரன்சி. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, நமக்கு ரிசல்ட் வந்து நெகட்டிவ். செகண்ட் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, இது வந்து சிக்னல் வந்து நமக்கு ட்ரேட் வந்து நெகட்டிவ் அப்படின்னா, ஜஸ்ட் இதை அப்படியே இந்த கரன்சியை விட்டுறணும். இந்த கரன்சியில் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு சேம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இந்த ஒரு கரன்சியில் நம்ம ட்ரேட் பண்ணணும். இதில் வந்து நமக்கு ரிசல்ட் என்ன வருதுங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இதுலேயே நமக்கு வந்து நெகட்டிவ் ப்ளஸ் அதில் M1 எடுக்கிறோம், அதிலே நெகட்டிவ் அப்படின்னா இந்த கரன்சியையும் விட்டணும். அதுக்கப்புறம் டைரெக்டாக சின்ற கரன்சிக்கு போய்ட்டு இங்கே ஒரு ட்ரேட் அப்படிங்கிறத நம்ம ப்ளேஸ் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏல ஒர்க் ஆகலைனாலும் பிங்கிற கரன்சி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் ஏன்ற கரன்சிலேயே கண்டினியூவாக வந்து மார்டிங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்று, செகண்ட் ஒன், M1, M2, M3, M4, M5 இந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. இப்படி எடுத்தால் தான் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு ஒன்று மார்டிங்கல் 1. அதுவே நீங்கள் நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மார்டிங்கல் 2 போகலாம். பட் 1 மினிட்ல ட்ரேட் பண்ணும்போது மார்டிங்கல் 2 போகக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்னா கரன்சியை நெக்ஸ்ட் கரன்சியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, மிஸ் பண்ணியாச்சு. USD PKR நான் சொன்னேன் அப்டேட்டுக்கு சான்ஸ் செக் பண்ணப்போ மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல. ஸோ மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். ஏன்னா இந்த இது மற்ற யூடியூபர் சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரில. உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா என்னை வந்து டெலிகிராமில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலிகிராமில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். USD PKR வந்து டவுன் அண்ட் அப் டைரக்ஷன் தாராளமாக கொடுக்கும். ஏன்னா அது வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வெயிட் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இதோட வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட் இல்லை. எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மோஸ்ட்டாக வந்து குவாடெக்ஸில் உள்ள ஒரு மேக்ஸிமம் இண்டிகேட்டர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ, ட்ரேடிங் வியூ பற்றின ஒரு இது, அதில் எப்படி நம்ம டூல்ஸ் பண்ணுறது, நான் வந்து ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ் மேக்ஸிமம் 2 to 3 வீக்ஸில் வந்து ஃபாரெக்ஸுன்னு ஒரு தனி சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து ஃபாரெக்ஸை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஃபாரெக்ஸுன்னு தனி டெலிகிராம் குரூப் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாரெக்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பைனரி ஆப்ஷனுக்கு கூடிய சீக்கிரம் வந்து கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கிளாஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.